அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையில் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ சூடாக பிரியாணி சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. நம்ம வெளியே போய் வாங்கலான்னு பார்த்தா மழை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நேற்று தான் வந்துட்டு நியூஸில் சொன்னாங்க ஸ்டார் பிரியாணியில் வந்து எலும்பில் புழு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு ரொம்ப பயமாகவும் போயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், கடையில் வாங்க வேணான்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். வீட்டில் வந்து சிக்கன் இருந்துச்சு, மட்டன் இருந்துச்சு. பட் நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது சிக்கன் தான். அதை வந்து நார்மல் பிரியாணியாக பண்ணாமல், நார்மல் பிரியாணினா அந்த ஃப்ளஷில் வந்து நமக்கு டேஸ்ட்டே இருக்காது. ஸோ அதை வந்து சிக்கன் 65 மாதிரி சாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பிரியாணி பண்ணேன். ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணி சாப்பிட்டேன்னா, சிக்கன் பிரியாணி, ரைத்தா, எக் பாயில் பண்ணி வச்சுருந்தது, அப்புறம் ஸ்வீட்டு. நீங்களும் இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு எனக்கு 1/2 hour கூட டைம் எடுக்கல, ரொம்ப குயிக்காக முடிச்சிட்டேன். ஆனால் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நார்மல் பிரியாணியை விடவே இது நல்ல ஸ்பைஸியாக எம்மியாக இந்த ரெயினுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. நம்ம சிக்கன் 65யும் தனியாக போட வேணாம், பிரியாணியும் தனியாக செய்ய வேணாம், ரெண்டும் சேர்த்து செஞ்சு செம்மையாக சாப்பிட்லாம். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.